ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் டீ கடை போண்டா செய்கிறேன். போண்டானா பெருசாக இல்லை, குட்டியாக தான் செஞ்சுருக்கேன். கார போண்டா அது சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே மெசேஜில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ அதை பவுலில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, இருந்துச்சுன்னா நீங்களும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கோதுமை மாவு இருந்தால் கூட அதையும் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கையில் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. என் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. பாருங்கள், இந்தளவுக்கு பிணைஞ்சதுக்காக இப்போ தேவைப்படும் போது தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், பிணைஞ்சோடனே சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் விட்டுருங்க. அது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பவுலாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக லெமன் சைஸில் பவுலில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா போடுங்க. எண்ணெய் ரொம்ப காய விட்டு போடாதீங்க. லைட்டாக காஞ்சதோடனே உடனே போட்டுருங்க எல்லாத்தையுமே. அப்போ தான் கொஞ்சம் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரணும் இல்லையா, அதுக்காக தீயை கம்மி பண்ணி வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கும் போது பாருங்களேன், நல்லா வெடிச்சு வரும் எல்லாமே. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பார்த்தீங்களா, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.